தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தோழர் ஜெகதீசன் அவர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மாநாடு முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு. மாநாட்டில் விஜய் மக்களை சந்தித்தார். அதுக்கு பிறகு மக்களை சந்திக்கலை, பெரிய வித அறிக்கையும் விடலை, செய்தியாளர்களையும் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு விஜய் மேலே தொடக்கத்திலே இருக்குது. செய்தியாளர்களை சந்திக்கிறத விஜய் தவிர்க்கிறாரா? இல்லைங்க, அதாவது முதலில் இந்த மாநாட்டிற்கு பிறகு கட்சி சார்பாக என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். கட்சி மாநாடு முடிந்த பிறகு செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் அந்த தீர்மானங்கள் மாநாட்டிலே வாசிக்கிற மாதிரியான ஐடியா இருந்துச்சு. பட் அந்த நேரம் காலம் கருதி நாங்கள் என்ன பண்ணோம்னா செயற்குழு கூட்டத்தில் அந்த தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக இதுவரைக்கும் கேட்கப்பட்ட பல கேள்விகள். நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த இஷ்யூஸ் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? மது கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து உங்களோட பார்வை என்னவாக இருக்கின்றது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறையா இருக்கே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்ட்டு எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக அந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் பார்ப்பீங்க. மிக குறிப்பாக இந்த ஆக்கிரமிப்பு மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்களாம் தொலைதூர இடத்துக்கு கொண்டு போய் போட்டுட்டு இருக்குது. அது மதுரையில் நடக்குது, நெல்லையில் நடக்குது, சென்னையில் நடக்குது, எல்லா இடங்களும் நடக்குது. அது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நடத்துகிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி கவலைப்படுறதில்ல. பசங்க ஒரு இடத்துல நடத்தி இப்படி ஷிஃப்ட் ஆவாங்க. அவங்களுக்கு புதுசாக போகிற இடங்களில் அடிப்படை வசதிகள் இருக்குது. அது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் எங்களுக்கு அவசரமாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போலீஸை பயன்படுத்தி பண்ணுறாங்க. இந்த எல்லா பிரச்சனைகளும் மதுரையில் முல்லை நகர் பிரச்சனை, மதுரையில் அதே மாதிரி ஏர்போர்ட் விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கூட போய் களத்தில் மக்களோடு நின்றது, போராடியது. அவர்களுக்கு என்ன நியாயமான கோரிக்கையோ அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்மளும் குரல் கொடுத்தோம். நீங்கள் அறிக்கைகள் கொடுக்கலன்னு சொன்னீங்க. ஒன்று, இந்த சென்னையில் கிண்டி மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை குத்தி கொலை செய்வதற்காக ஒரு இது நடந்துச்சு. அதுக்கு அறிக்கை கொடுத்தோம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து. அதற்கு பிறகு நேற்று கூட சின்ன குறிக்கோள், அந்த கிண்டி மருத்துவமனையில் அந்த அந்த இளைஞன் அந்த தாய்க்கு சரியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணுது. இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு விஜய் ஒப்பிட்டு பேசுனதையும் ஒரு பிரச்சனையாக, ஒரு விமர்சனமாக இருக்கு. இல்லைங்க, நீங்கள் அதோடு ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிரச்சனை மட்டும் பேசலை. அதற்கு முன்னாடி நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி குத்து, ஒரு மாமூல் பிரச்சனையில் பயங்கரமான கத்தி குத்து நடக்குது. நீங்கள் தமிழகத்தில் இன்னைக்கு கத்தி குத்தோ இல்லை கொலைகளோ நடக்காத தினமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஒவ்வொரு தடவை என்ன பேசுகிறாரு? இந்த காவல்துறை என்பது குற்றத்தை ஒழிக்கும் துறையாக இருந்தாலும் மட்டும் பத்தாது, குற்றத்தையே நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய துறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் தினம் எந்திரிச்சா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கொலை விழுகும், இல்லை ஒரு கொள்ளை சம்பவம் நடக்கக்கூடிய கொலை ரொம்ப அசால்ட்டாக இன்றைக்கி ரொம்ப நடந்துருச்சு. ஒரு லா அண்ட் ஆர்டர் உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்கிறது, உள்துறை கவனிக்கின்ற முதலமைச்சர் கட்டுப்பாடு தான் இருக்கிறதா, இல்லை அவரோட கட்டுப்பாடு மீறி நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறது பல கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் அந்த இஷ்யூ மட்டும் இல்லாமல் 2-3 இஷ்யூ சேர்த்து எழுதுறேன். நீங்கள் கிண்டி மருத்துவமனை எடுத்துக்கலாமே. இவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள், எய்ம்ஸ் எல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு வருடத்திற்குள்ள எவ்வளோ சிறப்பான ஒரு மருத்துவமனை கட்டிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது. அப்போ அதற்கு நம்ம உயர் ரக நீங்கள் எல்லாம் சிகிச்சை கொடுக்குறோம், உயர் ரக டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் உயர் ரக பாதுகாப்பு அம்சங்கள் இங்கே இருக்கான இல்லை அப்படிங்கிறத அது அப்போ வெளிச்சம் காட்டுது. இப்போ நேற்று இரவு கூட இன்றைக்கி நம்ம தொடர் மழை பார்க்குறோம். நீங்கள் இந்த ஃபெஞ்சால் புயல் தமிழகம் முழுக்கவே ஒரு எவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு திருவண்ணாமலையில் சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதற்கும் இந்த ட்வீட் ஒன்று போட்டிருக்கோம். இந்த மழை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நவம்பரை தொடர்ச்சி டிசம்பர்லேயும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மலையடி வாரங்களில் இருக்கிறவங்க, ஆற்றங்கரையோரம் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான சிக்கல்களில் இருக்கிறவங்கள நீங்கள் முன்னாடியே பாதுகாப்பு கருதி நீங்கள் கேம்ப்ஸில் மாற்றுங்க. இந்த மாதிரி ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பல சேதாரங்களை ஏற்படுத்தினாலும் நம்ம புயல்களில் இப்போ உயிரிழப்புகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின்சாரம் சார்ந்து அந்த உயிரிழப்புகள் போகும், சில நேரங்களில் போகும். பட் ஆனால் இதை நம்ம குறைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான உயிரிழப்புகளும் நேரிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ அதற்கு என்ன செய்யணுமோ அது பேரிடர் மீட்புக்குழு தயார் நிலையில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மாநில பேரிடர் மீட்புக்குழு, மத்திய பேரிடர் மீட்புக்குழுவை தயார் நிலையில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நேற்று முதற்கொண்டு ஒரு அறிக்கைகள் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த தமிழகம் சார்ந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். சில பிரச்சனைகள் பேசாமல் இருக்கிறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருந்த மாதிரி இந்த 69வது படத்தை நான் முடித்து விட்டு தான் முழு நேரமாக அரசியலுக்கு வருவேன்னு சொல்லியிருந்தார். அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கல்ல, நான் முழு நேரமாக சீரியஸாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஷூட்டிங்லேயும் இருக்கார். நீங்கள் ஒரு பேரலாக ஒரு 10-15 நாள் ஷூட்டிங்கில் இருக்கார். அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது தான் இந்த கத்தி குத்து பிரச்சனை நடக்குது. அதுக்கு உடனே காலில் என்ன நம்ம ரியாக்ட் பண்ணணும், டாக்டர் தரப்பில் நம்ம பேச சொல்கிறாங்க, நீங்கள் நோயாளிகள் அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விட்டு தான் அந்த ட்வீட் அன்றைக்கி போடுறார். இதே மாதிரி மழை வெள்ளம் நடக்கும் பொழுதும் நீங்கள் நம்ம உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இடத்திற்கும் இந்த தோழர்கள் அனுப்புகிறாங்க. நீங்கள் மீடியாவில் பெருசாக ஃபோக்கஸ் இருந்திருக்காது. பட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். அது
சென்னை கிழக்கு மாவட்டமாக இருக்கலாம், இல்லை வந்து சென்னை வட சென்னையாக இருக்கலாம், இல்லை வந்து புறநகர் மாவட்டங்களாக இருக்கலாம், காஞ்சிபுரமாக இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லப்போனால் போன வாரம் நீங்கள் பாம்பனில் அதே மாதிரி மண்டபத்திலலாம் வந்து நிறைய மழை பெஞ்சது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் வரலாறு காணாத மழை பெய்யுது. அந்த மழையிலையும் இடுப்பளவு தண்ணீரோட எங்களோட தோழர்கள் போய் உதவி செஞ்சுட்டு வராங்க. நேற்று முந்தா நாள் வந்து அம்பத்தூரில் போய் குடிய தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த குடி தண்ணீர் பிரச்சனையை போக்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கான உணவு கொடுக்குறாங்க, போர்வை கொடுக்குறாங்க, என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ எங்கள் தோழர்கள் முழுக்க களத்தில் இருக்கிறாங்க. இது அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான். நீங்கள் தலைவர் சொல்கிறார் இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. ஏன்னா இந்த விஷயம் என்பது தமிழக வெற்றிக் கழகம் தோன்றிய பிறகு செய்த விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக விஜய் மக்கள் இயக்கமாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ களத்தில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சில குறைபாடுகள் இருக்கிறது, நான் சேர்த்து தான் பதிவு பண்ணுறேன். அதையும் கூடிய விரைவில் அதுவும் நிவர்த்தி செய்யலாம். என்னென்னா பத்திரிகையாளர்களே விஜய் வந்து மாநாடு முடிந்த மறுநாள் சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் அவரை தவிர்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிறத நான் சொன்னேன். சரி சொல்ல, இப்போ டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அது அம்பேத்கர் குறித்து, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற அந்த புத்தக வெளியீட்டுனால விஜய் புத்தகத்தை வெளியிட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொள்வதாக இருந்தது. ஆமாம். அது இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரோ, அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லுவேன். விஜயோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கு திருமா யோசிக்கிறாரோ தவிர்க்கிறாரா, எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயம் குறித்து மிக அதிகமாக பேசியது திருமாவளவன் அவர்கள் தான். எங்கள் தரப்பில் இருந்து இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கிறீர்களா என்றால் கலந்து கொள்கின்றோம். அது வந்து உங்களுக்கு பத்திரிகையிலையும் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்விடேஷன்லையும் வந்திருக்கு. இல்லை, இது விஜய் கட்சி மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதான் சொல்கிறேன். அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த நிகழ்வு என்பது முதல்ல ஏப்ரல் 14க்கு திட்டமிடப்பட்ட நிகழ்வு. அதில் வந்து முதலமைச்சர் அவர்களை கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதாகவும் தான் பெற்றுக்கொள்வதாகவும் இருந்தது. அதற்கு பிறகு சில காரணங்களால் இது மாறியது, தள்ளி போய் டிசம்பர் 6ஆம் தேதி நம்ம அம்பேத்கர் நினைவு தினத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவர் சொல்லும் பொழுது இந்த தேதி முடிவாகும் பொழுதும், இந்த நிகழ்வில் யார் பங்கேற்பார்கள் என்று முடிவாகும் பொழுதும் நாங்கள் மாநாட்டை நடத்தலை. இந்த மாநாட்டில் தான் எங்களோட தலைவர் வந்து 2 விஷயங்கள், பல விஷயங்கள் பேசுகிறாரு. யார் வந்து கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருங்கிறத பேசுகிறாரு. அதை தாண்டி தன்னுடைய தேர்தல் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் தேர்தல் அரசியலிலும் முதன்மை சக்தியாகத்தான் வர முயற்சி செய்கிறோம். 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியாகவே பல தொகுதிகளில் நாங்கள் வின் பண்ணுவோம். 100% நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் எங்களை நோக்கி வருபவர்களை நாங்கள் அரவணைத்து செல்வோம். அவங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கடமையாக பார்க்கின்றோம். நாங்கள் அரவணைத்து செல்வோம் சொல்கிறார். அதற்கு பிறகுதான் காட்சிகள் மாறுது. நீங்கள் அந்த மாநாடு முடிந்த பிறகு முதல் எதிர்வினை என்னென்னு சொல்லப்போனால், காலையில் வந்து எங்களை வாழ்த்தி வரவேற்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்கள் அடுத்த நாள் உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் ஆஃபர் வைக்கிறீங்களா, டிமாண்ட் வைக்கிறீங்களா, அதிமுக முந்த பார்க்குறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட், எங்கள் தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது விசிகவை குறிவைத்து எழுதப்பட்டதென்றால் இல்லை. இது எல்லா கட்சிகளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அழைப்பு தான். எங்களோட தலைமை யார் ஏற்றுக்க விருப்பப்படுறீங்களோ, அதுவும் இன்னொன்று சொல்கிறோம், அந்த அரசியல் சூழல் என்பது 2026 மாறுபடுது, இப்போயே கிடையாது. நீங்கள் 2020 நாங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு குறுக்கீடு என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் நோக்கி விஜய் வச்ச கோரிக்கையாக இல்லை அப்படின்றீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆமாம். அப்படிங்கும்போது மாநாட்டில் வந்து விஜய் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம், ஆனாலும் அரவணைச்சு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு அப்படி சொன்னது. விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரதுக்கு உண்டான ஒரு இதுவாக பார்க்க இல்லைங்க. அதான் சொல்கிறேன், அவர் கூட சொல்லியிருந்தார், இயல்பாகவே நம்ம அதை கேட்டுட்டு இருந்த காரணத்தினால நம்மளை நோக்கி அந்த கேள்வி வந்துருச்சு, அதனால் உங்களை குறி வச்சு நீங்கள் கேட்குறாங்களான்னு ஒரு இயல்பான கேள்வி தான், அது வந்து தவறுலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வைத்தது என்பது, நாங்கள் விசிகவை தான் குறி வைக்கிறோம், இல்லை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கட்சி இல்லை, இது எல்லோருக்குமான அறிவுகள் தான். அது மறுபடியும் சொல்கிறோம், நாங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்குது, வேலை செய்ய வேண்டிய தூரம் இருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் உண்மையிலே ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருந்தால் தான் எங்களை நோக்கி வருவாங்க. நீ அரசியல் சூழல்ங்கிறது உடனடியாக இப்போ மாறிடுமா? ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் இன்டாக்டாக இருக்கிறாங்க, இன்னொரு 1 வருஷம் ஆட்சி காலம் இருக்குது. இந்த நேரத்திலேயே ஒரு 4 எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருக்கிற கட்சியோ, இல்லை வந்து 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சியோ உடனடியாக எங்களை நோக்கி வருவார்கள் என்றால் யாருமே வரமாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக அது நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் அரசியல் சூழல் மாறும் பொழுது, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊடகங்கள்லாம் இன்னும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் சரியாக பேசும்பொழுது, மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசும்பொழுது, திமுக தேர்தல் அறிக்கையில் எதெல்லாம் செய்யலாங்கிறத பேசும்பொழுது தான் அந்த அரசியல் சூழல் என்பது மாறும். அந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் இங்கே வெற்றி பெறக்கூடிய சூழல் நிலவுது, அப்போ நம்ம போய் இதில் இணைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் வருவார்கள். அப்படி வரும்போது மியூச்சுவலாக நம்ம 2 பேரும் ஓட் டிரான்ஸ்ஃபரோ இல்லை வந்து நமக்கான உதவிகளோ செய்து கொள்வோம் அப்படிங்கிறதான் ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் அவரை நோக்கி வைக்கப்பட்டது கிடையாது. ஸோ அவர் என்ன சொன்னார், இது வச்சுட்டாங்க, அதனால் இந்த கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறார், கூட்டணியில் இருக்கிறான்னு கேள்வி கேட்கப்பட்டே இருக்கு. ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுத்துது. அவரே ஒரு தருணத்தில் சொல்கிறாரு, இந்த நிகழ்வுல பங்கேற்பதனாலே வந்து கூட்டணி முடிவாயிடுன்னு சொல்கிற அளவுக்கு அரசியல் சூழல் நீங்கள் மோசமாக இல்லைன்னு சொல்கிறார் அவரே. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்னவாகுது, ஓகே பரவாயில்ல தோழர் கலந்துக்குவாங்க, நாங்களும் அதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒரு நிகழ்வுல பங்கேற்கிறாங்க, இது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல
முக்கியமாக இது அம்பேத்கர் அவர்களுக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பது. அம்பேத்கர் வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக எவ்வளவு கடுமையாக வேலை செய்தார், அன்றைய பட்டியல் இன மக்களின் நிலைமை என்னவாக இருந்தது, இன்னும் சில கொடுமைகள் ஏன் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போன்ற பல விஷயங்களை எல்லா தலைவர்களும் கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இன்று அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் 2 பேர். ஒருத்தர் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப காலமாகவே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இன்று புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். அப்போ இந்த 2 பேரையும் வைத்து செய்வது தான் சால பொருத்தம்னு நாங்களே பார்க்குறோம். ஓகே, ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஒருத்தர் வெளியிடுறாரு, ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாருங்கிறது ரொம்ப சரியான ஒரு இடத்திற்கு விகடனும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு அவரே என்ன சொல்றாரு, இல்லை நான் அந்த நிகழ்வில் கலந்துக்கலன்னு சொல்லி சொன்னார். இப்போ முதலில் இருந்தே அந்த கேள்வி, நீங்கள் அந்த முதல்ல வந்த லெட்டர், அந்த ஆஃபர் டிமாண்டுங்கிற லெட்டராக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து தினம் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கதான் சொல்லி சொல்வதாகட்டும், எல்லாமே இது அவரின் சுயக்குரலா அல்லது அறிவாலயத்தின் குரலா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் அவருடைய குரலாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார், இது சாதாரண நிகழ்வு. இந்த நிகழ்வில் இன்னும் சொல்லப்போனால் அந்த புத்தகத்தில் அவரும் கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் எழுதின கட்டுரைகளும் அதில் இருக்கும் பொழுது அந்த நிகழ்வில் நான் அம்பேத்கரை பெருமைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் நான் பங்கேற்பதும் அதை இன்னொருத்தர் வாங்கிக் கொள்வதும் சிறப்பாக இருக்குங்கிறது அவருடைய யோசனையாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி இல்லை அந்த நிகழ்வு நான் பங்கேற்க போகிறதில்ல, இந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுனாலேயே நாளைக்கு வந்து கூட்டணி கணக்குகள்லாம் மாறும், இல்லை கூட்டணிகள் பேசப்படும் அப்படிங்கிற இடத்திற்கு திமுக அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுக்கு இருக்குது. அதுதான் ஒரு காரணமாக இருக்குமோன்னு தோணுது. இல்லை, திமுகவை எதிர்த்தே வந்து திரும்ப சில மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார், இதெல்லாம் இது பண்ணுறாரு. ஒருவேளை திமுகவினுடைய குரலை வந்து திரும்ப பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு எப்பொழுது திமுகவை கூப்பிட்டு அந்த மேடையில் உட்கார வைக்கிறாரோ அப்பொழுது மாறும் ஃபெயிலியர். யாரை எதிர்த்து மாட்டீங்க? ஒரு பக்கம் சொல்கிறார்ல, பாஜக வந்து பூரண மதுவிலக்கு நாடு முழுக்க கொண்டு வரணும். சரி, ஓகே, ரொம்ப நியாயமான கோரிக்கை. தமிழ்நாட்டில் யார் இன்றைக்கி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க? நீங்கள் பழைய வரலாறுலாம் பேசுகிறார், எம்ஜிஆர் வரலாறு பேசுகிறார், ஜெயலலிதா வரலாறு பேசுகிறார். இன்றைக்கி இருக்கின்ற ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அவர் திருமாவுடைய கோபத்துக்கு அல்லது அந்த அறிக்கையை வந்து இது பண்ணுக்குது, அதாவது மாநாட்டில் விஜய் பேசுனதுக்கு மறுப்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு காரணம்னா இவங்க பிளவுவாத சக்தின்னு சொல்லி பிஜேபியை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி நிறுத்திக்கிட்டு அடுத்து வந்து பாசிசத்தை எதிர்க்கிற அவங்கள வந்து கிண்டல் அடித்து இன்னொரு புறம் பேசுகிறாங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு கேட்குற அந்த ஒரு கோபம் வந்து திருமாவுக்கு இருந்திருக்குமா? இல்லைங்க, நீங்கள் பாசிச சக்தியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கடுமையான ஒருத்தர் கருத்து தெரிவித்தாருன்னா அவர் வந்து சிறையில் போடுறாங்க. நீங்கள் கோவையில் ஒருத்தர் ஒரு ஹிஜாப் சேலஞ்சுன்னு ஒன்று நடத்துகிறாரு, அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் அதை எடுத்து நான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு ஒரு ஹிஜாப் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு அவங்களுடைய உணர்வுகளை பேசி ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு. அவர் எந்த வழக்கில் கைது பண்ணுறாங்க? சைபர் டெரரிசம் வழக்கில் கைது பண்ணுறாங்க. 50 நாட்கள் சிறையில் போடுறாங்க. அருள்ங்கிற விவசாயி நீங்கள் வந்து மேல்மா சிப்காட் போராட்டத்திற்கு போராடுறாரு, 7 பேரை குண்டாஸில் அடிக்கிறாங்க. நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே பஞ்சாபில் போராட்ட விவசாயிகளை சுட்டுக் கொள்கிறாங்கன்னா இவங்க குண்டாஸ் அடிக்கிறாங்க. அப்போ இது ஃபாசிசம் இல்லாமல் வேறு என்னங்கிறத நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் வந்து அந்த அளவு வேணும், வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் என்ன நாங்கள் வந்து கும்பல் கொலை பண்ணுறோமா, நாங்கள் மத ரீதியான கொலைகள் பண்ணுறோமா நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுவும் ஃபாசிசம் தானே. இது ஃபாசிசம்னா என்ன, ஒரு எதேச்சிகார மனப்பான்மை, நான் தான் எல்லாம் இங்கே என்ன எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுங்கிறது அதான் நீங்கள் திமுக அரசாங்கம் செய்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஃபாசிசம்னா இவங்களோட பாயசமானு கேள்வி வைக்கிறோம். 2 பேரும் ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். நீங்கள் அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கூட்டணியிலிருந்து அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக திமுக ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஏன் இந்த அழுத்தத்தை ஏன் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது? இல்லை அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களே அவர்கள் விசிகவிற்கு விசுவாசமாக இருக்கிறார்களா, திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க, பல கேள்விகள்லாம் இன்றைக்கி இந்த களத்தில் எழுந்திருக்கு. நியாயப்படி பார்த்தா இந்த ஒரு இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ஒரு திருமண நிகழ்வு நடக்குது, ஏதோ ஒரு கட்சி தலைவரோட திருமண நிகழ்வு, அங்கே எங்கள் தலைவரும் வரலாம் இவரும் வரலாம். அந்த 2 பேரும் அங்கே பார்த்துக்கிட்டாங்கன்னா உடனே அப்போ கூட்டணி முடிவாயிருச்சுப்பான்னு சொல்லிட முடியுமா? இல்லை அன்றைக்கி நாளைக்கு முதலமைச்சரே கூட வர்றாரு, நீங்கள் வந்து ஏதோ ஒரு துக்க நிகழ்வுக்கு வர்றாரு, அப்போ கூட்டணி முடிவார் சொல்லிட முடியுமா? இல்லை. நீங்கள் அதெல்லாம் தாண்டி தான் இந்த அரசியல்ங்கிறது பண்பட்ட அரசியலாக மாற வேண்டும் என்று பார்க்கின்றோம். அம்பேத்கர் அவர்களுடைய விழாவை திருமாவளவர்கள் புறக்கணிப்பது உண்மையிலே வருத்தத்துக்கு விஷயமாக தான் பார்க்கிறேன். இப்போது மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜயை வந்து அவ்வளவு ஒரு அரவணைச்சு கொண்டாடினார். மாநாட்டில் வந்து விஜய் பேசுனதுக்கு அடுத்த நாளே வந்து சீமான் இருந்து ஒரு கடுமையான எதிர்வினை வந்தது. எப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் என் 2 கண்கள் அப்படின்னு மாநாட்டில் விஜய் பேசினாப்புல. அப்போது சீமான் என்ன சொல்கிறாரு, ஒன்று கோட்டுக்கு அந்த சைடில் நெல், இல்லைன்னா இந்த சைடில் நெல், நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படிங்கிற ஒரு இது. விஜய்க்கு வந்து ஒரு கொள்கையே தெரியாத ஒரு கூமுட்டைங்கிற வார்த்தை, கடுமையான ஒரு வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதிலிருந்து இந்த விமர்சனத்துக்கும் விஜய் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கடந்து போகிறதும், இதை தாவேக்க அவங்கள மாதிரி தோழர்கள் வந்து இதை பதில் சொன்ன மாதிரியும் எந்த சொல்லலை. இதை எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்க? இது வந்து உங்களுக்கு பின்னடைவாக ஏற்படாதா? இல்லைங்க, ஏற்படாது. ஏன்னா நாங்கள் எங்களோட மாநாட்டில் கொள்கை எதிரியாக பாஜகவும் அரசியல் எதிரியாக திமுகவும் இன்னைக்கு இந்த அரசியல் நிலையில் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்சியாக திமுகவை பார்க்கின்றோம். எப்பொழுதுமே கொள்கை எதிரியாக பாஜகவை பார்க்கின்றோம். இதுதான் நம்மளோட ஸ்டாண்ட். இந்த நேரத்தில் மற்ற எந்த கட்சிகள் வந்தாலும் அவர்களை எல்லாம் வந்து நம்ம எதிர்சக்தியாக பார்க்கிறோம் என்றால் நாம் எதிர்சக்தியாக பார்க்கவில்லை.
இன்னொன்று நாங்கள் ஏன் எதிர்க்கலை இல்லை, ஏன் நாங்கள் மறுத்து பேசுகிறேன்னா, பொதுமக்கள் பார்க்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்கள் முதல் நாள் வரைக்கும் தம்பிக்கு எந்த கொள்கை இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கின்றார். அடுத்த நாள் வந்து நீ இங்கிட்டும் நிற்காத அங்கிட்டு நிற்காதன்னு ஒரு மாற்றி பேசுகிறார். உண்மையிலேயே இன்னைக்கு நாம் தமிழருடைய தீவிரமான நிலைப்பாடு என்னங்கிறதுலே பல குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் அவருக்கு ஏன்னா ஒரு பேட்டி இன்னைக்கு நீங்கள் அவர் ஆரம்பிச்சிங்கன்னா அவர் முதல் கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் அவரே முரண்பட்டு நிற்கிற ஒரு நிலைமைக்கு அவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் திராவிடத்தை எதிர்க்க நான் வந்திருக்கேன்னு ஒரு நாள் பேசுகிறாரு, அடுத்த நாள் திராவிடம் என்னோட பங்காளி தான், எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சண்டைன்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியாக நான் சங்கினா என்ன சக தோழம் தான் சொல்லிட்டு போய் ரஜினிகாந்த் வீட்டில் நிற்கிறார். அது ரொம்ப வெக்கப்பட்டுட்டே பாருங்க, நான் சங்கி தான், இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியோ இல்லை சீமானுடைய கொள்கை என்ன, இன்னைக்கு வந்து கொள்கை கூமூட்டைகளாக அவர் சொன்ன வார்த்தைகள் சொல்லணும்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பொருந்தும் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ ஏன்னா உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க, முதல்ல தமிழ் தேசியம்னா உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிறதுலே பல கேள்விகளும் முரண்களும் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சீமான் போன்றவர்களை நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் நாங்கள் கடந்து தான் போக விரும்புகிறோம் தவிர அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று இந்த தலைவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்ட மக்கள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் ஓட்டு சதவீதத்தில் பார்க்கும்பொழுது தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் ஒரு 8% வந்திருக்கு, திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் காலமாக ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்திருக்கு. அப்போ அந்த 2 மக்களும் எங்களுக்கு இல்லை நாங்கள் தமிழ் தேசியோட வாக்குகளுக்கு தான் நாங்கள் குறி வைக்கிறோம், இல்லை வந்து திராவிட கட்சியோட வாக்குகள் தான் இல்லை, எல்லா இணைத்து செல்லும் கூடிய ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. கருத்தியல் ரீதியான பார்வை என்பது நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் தங்களுடைய முதல் மாநாட்டு மேடையில் என்ன பேசுகிறாரு, இப்போ திராவிடத்திற்குள்ள தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லி பேசுகிறார், இந்த திராவிடத்துக்குள்ள பொது உடைமை சித்தாந்தம் இருக்குன்னு பேசுகிறார். அதுதான் நம்ம இப்போ தலைவர் என்ன சொன்னார், இந்த 2ஐயும் ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், 2ஐயும் 2 கண்களாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்கிறோம், அதை நாங்கள் வந்து அப்படி தான் நாங்களும் பார்க்கிறோங்கிறத சொல்லி சொன்னார். அப்போ இதில் என்ன முரண் இருக்குது? இப்போ விசிகோடைய நிலைப்பாடுங்கிறது என்ன, திராவிடமும் வேணும் தமிழ் தேசியமும் வேணும், இதில் என்ன குழப்பம், என்ன நிலைப்பாடு? திராவிட இயக்கமே தமிழ் தேசியத்தை வந்து ஆமாம் அதான் சொல்கிறேன், அதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதில் எந்த விதமான மாற்றம் எந்த விதமான குழப்பமோ இல்லை. இவர் என்னன்னா திராவிட கட்சிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இதனால திராவிடமே மோசம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிற்கு போறார். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இல்லை, அதனால தான் அவரோட வாக்கு சதவீதம் உயர மாட்டேங்குது, அவரால் ஒரு எம்எல்ஏ கூட உருவாக்க முடியல அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்தியா முழுக்க பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது வந்து 1 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற மணிப்பூர் பிரச்சனை. மணிப்பூர் இன்னும் அந்த கலவரம் கட்டுக்குள் வரவே இல்லை, நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி அதானி பிரச்சனை, அதே மாதிரி வக்பு மசோதா திருத்த சட்டம், இது நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்புது, இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இது குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து கருத்து எதுவும் சொல்லலை. அதனுடைய நிலைப்பாடு, இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு அவருக்கு என்ன இருக்குது, ஏன் இதை வந்து இதுலேயும் அமைதியாக போகிறது வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, சரின்னு பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன 3 விஷயங்களில் வக்பு குறித்து நாங்கள் தீர்மானங்களை ஏற்றிருந்தோம், அதை நாங்கள் ஏற்கலன்னு சொல்லிட்டு அது எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எழுதியிருந்தோம். இந்த அதானி குறித்து நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவருக்கு ஒரு பார்வை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தீவிரமான சிந்தனையோடு நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். நீங்கள் வந்து ஏதோ மேம்போக்காக ஒருத்தர் கண்டிக்கிறது இல்லை மேம்போக்காக சில கருத்துக்கள் சொல்வதுங்கிறத தாண்டி தீவிரமாக இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு கருத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத அவரோட பார்வை. அது 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிச்சயமாக நீங்கள் வந்து கரப்ஷன், அந்த கரப்ஷன் அதில் இருக்குது, கரப்ஷன் கபடதாரிகள்னு அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். கரப்ஷன் கபடதாரிகள்ங்கிறது மாநில அரசு திமுக இது பண்ணாங்க. என்ன மாநாட்டிலே என்ன அப்படின்னா, திமுக மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டாகும், பாஜக மீது ஒரு மென்மையான ஒரு இதுவும் இருக்குங்கிறதையும் பேசின ஒரு இதாக தான் இருந்தது. இப்போ அதானி பற்றின இது வந்து நாடாளுமன்றத்தில் பெருசாக இருக்குது, அமெரிக்கா நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஒரு பெருசாக இருக்கும்போது இதுவும் அமைதியாக பொறுத்து பார்த்து ஒரு தெளிவு வந்ததுக்கு பிறகு தான் அறிக்கை கொடுப்போங்கிறது சரியா இல்லைங்க? நீங்கள் மாநாடு குறித்து பேசும்பொழுது இந்த இன்னும் சொல்லப்போனால் முதலில் வந்து அறிக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி அறிக்கையிலிருந்து பிளவுவாத சக்திகள் நம்ம சொல்கிறது முதலில் பாஜக தான், முதல் ரீதியான பிளவுவாத சக்தியாக பாஜக இருக்கிறது. இந்த மாநாடு முழுக்க நீட்டு குறித்து பேசியதும், நீங்கள் வந்து எங்களோட தீர்மானங்களில் ஆளுநரே தேவையாங்கிற கேள்வி எழுப்புவதும், மாநில உரிமைகளுக்காக இந்த கட்சி துவக்கப்பட்டதுங்கிறது எல்லா விஷயங்களும் பாஜக எதிர்த்தால். நாங்கள் அதெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் என்றைக்குமே நீங்கள் பாஜக, நாங்கள் திமுக எதிர்த்துட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்தில் பாஜக சில பேர் ஆமாம் இவங்க சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, இவங்க கூட கூட்டணி வருவாங்கன்னு பேசுகிறவங்களா இருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷனில் முதல்ல நாங்கள் வெளியே அனுப்புறது பாஜக தான். பாஜகவோட எந்த காலத்திலும் வந்து இந்த கூட்டணி என்பது வராது, இந்த அரசியல் ரீதியான கூட்டணி வராது. நீங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டாக கூட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னா ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம கொள்கைக்கும் எதிரான நிலைப்பாடோட ஒரு கொள்கையை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாங்கிற அந்த மாநாட்டில் விஜய் பேசினார். இல்லை எங்கே பேசினார்? இல்லை பேசினார், ஏன்னா இதே கொள்கையாக இல்லை, கொள்கையை வந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படி எப்படி மாற முடியும்? நீங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அதை எப்படி மாற்ற முடியும்? நம்ம சமூக நீதிக்காக தான் இருக்கின்றோம், மதச்சார்பற்ற. நீங்கள் பாஜக பார்த்தீங்கன்னா
அப்படியே முரணான இப்போ நீங்கள் மதச்சார்பின்மைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, சமூக நீதிக்கும் அவர்களுக்குமே சம்பந்தம் இல்லை. அதனால் எந்த காலத்திலும் நாங்கள் முதலாக எதிர்ப்பது என்பது பாஜகவை தான் இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அதனால் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸில் பேசணும் அப்படிங்கிறது கரெக்டு தான். நீங்கள் ஆனால் என்னென்னா தலைவருடைய பார்வை என்பது நம்ம இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இதை எடுத்து பேச வேண்டும். மேபி ஒரு ப்ரெஸ் மீட் கூட நாளைக்கு கொடுக்கலாம். அதனால் அவர் நிச்சயமாக இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நாங்கள் இன்னொன்று, நீங்கள் கரப்ஷன் ஏன் திமுக குறித்து நாங்கள் பேசுகிறோன்னா, இதே அதானி இங்கே முதலமைச்சர் வீட்டுக்கு சந்திச்சுட்டு போகிறாருங்கிற செய்திகள் வருது. நீங்கள் மின்மாற்றி ஊழல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவசரமாக வருகிறார், உடனடியாக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. இந்த மின்மாற்றிகளில் பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்து, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நிச்சயமாக நாங்கள் பேசுவோம். இப்போது அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 80 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு பிறகு இருந்தால் உங்கள் தரப்புல இருந்து அது இல்லை அப்படின்னு அந்த அறிக்கையில் கூட அதிமுகவோட எப்போதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் இல்லைங்க, 2 விஷயங்க. ஒன்று, மாநாட்டில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் அரசின் நிலைப்பாடு என்பது நம்ம தனிச்சு களம் காண்றதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி வருவாங்கிறது எங்களோட பரிபூர்ண நம்பிக்கையாக இருக்கின்றது. அடுத்ததாக, ஒருவேளை யாராவது வந்தால் அவர்களை நாம் அரவணைத்து செல்வோம். ஆனால் கூட்டணியோட தலைவராக நாம் தான் இருப்போம். இப்போ கேள்வி என்னென்னா, அதிமுக நம்மளோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இல்லை ஒருவேளை வந்தால் கூட, ரெண்டாவதாக கொள்கை ரீதியாக ஒத்து வருவார்களா? அது குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை. நீங்கள் அதாவது அந்த பக்கத்திலிருந்து சில பேர் அணுகுவதாக செய்திகள் இருக்கிறது. நீங்கள் அதிமுக பக்கத்திலிருந்து, ஏன்னா இன்றைக்கி அதிமுகவிற்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு பழையபடி நீங்கள் சசிகலா அவர்களை உள்ளே கொண்டு வரணும், தினகரன் அவர்களை உள்ளே கொண்டு வரணும், ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரணும், பல குரல்கள் நம்ம கேட்குறோம். பல மினிஸ்டர்ஸே நீங்கள் ஓப்பனாக பேசுகிறாங்கிறத கேட்குறோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னென்னா, ஓகே நம்ம இப்படி இருந்தால் ஜெயிக்க முடியாது, அப்போ கூட்டணிக்கு தான் போனால் அவர் விசிக்கவும் முயற்சி செய்கிறார், வேறு சில கட்சிகளும் முயற்சி செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து சில பேர் யாராவது அணுகி இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தரப்பில் மிக தெளிவாக இருக்கின்றோம், எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். இப்போ அந்த கூட்டணி ஏற்றுக்கிட்டு நீங்கள் வருவீங்களான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. முதல்ல ஒருவேளை வந்தாங்கன்னாலும் கொள்கை ரீதியாக நமக்கு முரண்கள் இருக்குமான முரண்கள் இருக்கும். அப்படி எப்படி நம்ம சேர்ந்து பயணிக்க முடியும்? அதனால தான் அந்த அறிக்கை, நீங்கள் பொதுச்செயலாளர் கொடுத்த அறிக்கை என்பது மிக தெளிவாக நாங்கள் அதிமுக கூட்டணிங்கிற இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அறிக்கையாகத்தான் இது இருந்தது. நீங்கள் தேவையில்லாம் மறுபடியும் இதுக்கு முன்னே நீங்கள் 2 நாள் இல்லை, ஒரு மாதமாகவே பல யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறாங்க. சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேரெல்லாம் பேசிட்டாங்க, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சில கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒரு பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக வரும்பொழுது நாங்கள் அது நிச்சயமாக மறுப்புக்கூடியனா அந்த பத்திரிகை எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரியும். நீங்கள் எல்லா ட்ரெயின்லையும் அந்த பத்திரிகை சப்ளை பண்ணுறாங்க, உடனடியாக மறுப்பு இல்லைங்கிறது தான் இதில் ஒரு அந்த செய்தி அடுத்த நாள் வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ஸில் நிறைய வந்திருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிற டிபேட்ஸில் பேசுகிறவங்க தங்களோட கருத்துக்களாக தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக ஏதோ கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி நாங்கள் டெப்யூட்டி சிஎம் கொடுத்துட்டாங்க, இத்தனை சீட்டு பேசிட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது அந்த மறுப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதுக்கு நாங்கள் முதல் நாள் சொல்கிறது தான், நாங்கள் எங்களுடைய கூட்டணி என்று வந்தால் கூட எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணிக்கு யாரையும் வலுக்கட்டாயமாக இழுக்கவும் இல்லை. நீங்கள் போய் நாங்கள் யார் வாசலையும் நிற்கவும் இல்லை. அவங்க யாராவது வரணும்னு நினச்சாங்கன்னா நாங்களா மரியாதை கொடுப்போம், அரவணைத்து செல்வோம் அப்படிங்கிறது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அதிமுக இன்னைக்கு அவர்கள் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். இப்போ விஜய் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் தனித்து நின்று ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்கள் தொகுதியை வெற்றி பெறுவோம் தொகுதி அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாப்புல. இருந்தாலும் கூட்டணிக்கு நான் தயாராக இருக்கிறேன், எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்னு வெளிப்படையாக ஒரு அறிவிப்பு கொடுத்ததற்கு பிறகு கூட எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை பேச்சுவார்த்தை வேற கட்சி நடத்துகிறாங்களா? இல்லைங்க, அதான் சொல்கிறேன் இல்லையா, இன்னைக்கு வென்று கொண்டிருக்கின்ற கூட்டணியான இந்தியா கூட்டணியிலிருந்து 1 வருட காலம், இன்னும் 1.5 வருட காலம் தேர்தலுக்கு இருக்கும் பொழுது யாரையும் வருவார்கள் திமுக கூட்டணி இல்லை. அது ஒன்று. ரெண்டாவதாக, நீங்கள் வேறு சில கட்சிகள், நீங்கள் அதிமுக இருக்கிறவர்களும் மற்றவர்களும் பேசுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் நம்ம பிற்காலத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடோடு இருக்கலாம். ஏன் கேட்குறேன்னா, எந்த ஒரு கட்சியுமே வெற்றி பெற கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ விஜய் உறுதியாக வெற்றி பெறுவார், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கும்போது இயல்பா இப்பவுமே வரதுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, இன்னைக்கு நீங்கள் அந்த உறுதி, அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல ஓட் பேங்க் வருவார், ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்குவார், இந்த இடத்திற்கு வருவார், இந்த இவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாருங்கிற கணக்கில் இருக்கும். இன்றைய நிலைமையில் நம்ம 2024 டிசம்பரில் உட்காந்து பேசும்பொழுது இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருவோமா நம்பிக்கை எதன் அடிப்படையில் முதல்ல சொல்கிறேன். அவர் சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நம்ம தொடர்ச்சியாக களத்தில் இருக்க போகிறோம், தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை எடுத்து பேச போகிறோம். அது பேசும்பொழுது அரசியல் சூழல் மாறும், அதுதான் அவர் சொன்னது. நான் அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன்,
நாங்கள் உழைக்க வேண்டிய காலம் இருக்கின்றது. நாங்கள் இன்னும் 1.5 வருஷம் வேலை செய்யணும். கட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக கட்டமைப்பெல்லாம் போட்டு, ஏன்னா கட்டமைப்பு தயாரித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் பல மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து பேச வேண்டும். நீங்கள் தேர்தல் அறிக்கைகள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர் சார்ந்த பிரச்சனைகளை பேச வேண்டும். இதெல்லாம் பேசும் பொழுது தான் மக்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை வரணும். இப்போ வந்து ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் தோழர்களாக எங்கள் தோழர்களாக இருப்போம், நிச்சயமாக ஓட்டு போட்டுருவாங்க, அதில் மாற்றம் கருத்து இல்லை. ஒரு நியூட்ரலான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கலாம், நம்ம அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவர் என்னென்ன விஷயங்களை முன்வைக்க போகிறான்னு பார்ப்போம், அவர் சொல்கிற விஷயங்களை உறுதித்தன்மையோடு இருக்கிறாருங்கிற பார்க்கலாம், யார் கேண்டிடேட்ஸாக போகிறாருன்னு பார்ப்போம். இந்த பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் உடனே இன்றைக்கி ஆட்சி கட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்களா? இல்லை. அது அவருக்கும் தெரிந்திருந்த காரணத்தினால் தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் முழு நேரமாக அரசியலுக்கு வரேன்ப்பா, நான் முழு நேரமாக அரசியலுக்கு நான் இன்னும் நடைப்பயணம் போக வேண்டியது இருக்குது, சுற்றுப்பயணம் போக வேண்டியது இருக்குது, மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, மக்களோட பிரச்சனைகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு பிறகு தான் இந்த அரசியல் சூழல் என்பது மாறும். முதல்ல சொல்கிறேன், இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கிறதுங்கிறது எங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதா. இன்றைக்கி உடனடியாக நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் உடனடியாக எங்கள்கிட்ட வாங்க, இல்லை, ஆட்சி அமைப்போம், அந்த நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் வேலை செய்வதன் பொறுத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதை மக்களும் புரிந்து கொண்டு எங்களை அந்த ஆட்சி கட்டில் அமர்த்தவங்க தான் சொன்னீங்க. இப்போ இந்த அடுத்த டிசம்பர் 2025 பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களுக்கு ஒரு நிலைமை தெரியும். ஓகேங்க, நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வருவீங்க, நீங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இன்றைக்கி பல சர்வேஸ்லாம் வருது, பல சர்வேஸ் வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சர்வே ரிசல்ட்ஸை நம்பி மட்டும் நம்ம போயிட முடியாது. நம்ம வேலை செஞ்சு அடுத்த டிசம்பரில் பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே நீங்கள் ஒரு பிரைமரி பொசிஷன் எதை சொன்னீங்களோ அந்த முதன்மை சக்தியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சிகள் இன்னொரு 3 மாதம் தேர்தல் இருக்குன்னா அப்போ எங்களை நோக்கி வருவார்கள். அப்பொழுது தான் அதெல்லாம் நடக்கும் நான் பார்க்குறேன். இல்லை, விஜயை யாருமே எளிதில் சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மதில்ச்சுவருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஏன்னா நீங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். இல்லைங்க, அது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஷூட்டிங்லேயும் இருக்கார். சில நேரங்களில் அவர் மற்றவர்கள் சந்திக்க தான் செய்கிறார். இப்போ நீங்கள் பல நேரங்களில் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பொதுச்செயலாளர் மூலியமாக வருது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இப்போ தொலைக்காட்சிகளை பேசுகிறது கூட என்ன பேசணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக வருது. அவர்கிட்ட வருது. நீங்கள் எங்களோட விவாதங்களை பார்க்குறாரு, விவாதங்களை பார்த்துட்டு கருத்துக்கெல்லாம் சொல்கிறார். ஓகே இது நல்லா பண்ணிங்க, இதில் என்னென்ன ஃபீட்பேக்லாங்கிறது நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறார். நீங்கள் மாவட்டத்திலிருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் பொறுப்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எல்லா இடத்துலையும் இந்த சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஏன்னா சில பேர் ரொம்ப நாளாக இயக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இயக்கத்தில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கானவர்கள் பொறுப்பாளர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அதில் சில சவால்கள் வரும். வெளியே இருந்து வர்றவங்க நிறைய பேர் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போது யாரை பார்ப்பது சரியாக இருக்குது, இந்த மாவட்ட கட்டமைப்பெல்லாம் பார்த்து, அதனால தான் சொல்லி சுற்றுப்பயணம் என்று அவர் போகின்றார். நடைபயணம் சொல்ல சுற்றுப்பயணம் போகிறாரு, மாவட்ட நிர்வாகத்தை சந்திப்பார், அதெல்லாமே கூடிய விரைவில் நடக்கும். மற்றபடி அவர் கொஞ்சம் சந்திச்சு தான் இருக்கார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அருமையான கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக நன்றி தோழர்.